ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈகே ராமானுஜன் டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ் ஏன்ஷியன் வாக்கான குறுந்தொகை. அதில் பர்டிகுலராக நெய்தல் திணை அண்ட் பாலை திணை, இதில் வந்து நம்மளுக்கு சிலபஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏகே ராமானுஜன் ஒரு இந்தியன் ரைட்டர். இவர் வந்து இந்த குறுந்தொகையிலிருந்து 76 போம்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? ஸோ சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதில் இருந்து பர்டிகுலராக குறுந்தொகையில் 76 போம்ஸை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து நெய்தல் அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, கோஸ்டல் ஏரியாஸ், ஷீஷோர் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் இல்லையா, கடலும் கடலை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான சஃபரிங்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. பாலை திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கம்ப்ளீட்லி லேண்ட், எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ட்ரையான ஒரு லேண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 8 தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8 அந்தாலஜி அதில் இருந்து தான் எடுக்கப்பட்டது இந்த குறுந்தொகை. மேக்ஸிமம் 400 ஷார்ட் போம்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே 4 to 8 லைன்ஸ் இருக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. எந்த போம்லையுமே யாரோட நேமுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஹீரோ, ஹீரோயின், லவ்வர்ஸ், மதர், ஃபாதர், இந்த மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டி தான் கொடுத்துருப்பாங்களே தவிர அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலை திணை வேர்ஸ் 16 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கேர்ள் ஹீரோயின் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நினச்சி பார்க்குறாங்க அவங்களோட லவ்வரோட அந்த ஒரு ப்ராமிஸ். அவர் போகும்போது சொல்லிட்டு போயிருப்பார். ஃப்ளேம் ட்ரீன்றது ஒரு மாதிரி ஆரஞ்ச், ரெட், எல்லோயிஷான ஒரு ஃப்ரூட் இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரீ. ஓகேவா? ஸோ அது வந்து எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக அது ஃப்ளவர்ஸால் ஃபில்லாக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ, அந்த ட்ரீ மேலே இவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நான் திரும்ப வந்துடுவேன், எப்போ இந்த ட்ரீ ஃபுல்லாக ரெட் கலர் ஃப்ளாரால் ஃபில் ஆகுதோ அந்த மொமெண்ட் நான் உங்ககிட்ட திரும்ப வந்துடுவேன். விச் மீன்ஸ் அவர் போகும்போது அதில் அவ்வளோ ஃப்ளார்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ திரும்பி வரும்போது அதில் கண்டிப்பாக நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும், அந்த மொமெண்ட் நான் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். ஆனால் காலம் நிறைய கடந்து போயாச்சு. அந்த ட்ரீலையும் நிறைய ரெட் கலர் ஃப்ளார் எல்லாம் பூத்து அது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளேம் மாதிரி இருந்து அகெயின் இதெல்லாம் காஞ்சி போய் கீழே விழுந்துடுச்சு. இப்போது அந்த ட்ரீ பார்க்கும்போது அவர் போகும்போது அது எப்படி எம்டியாக இருந்துச்சோ அதே மாதிரி எம்டி ஆகிடுச்சு. ஸோ அகெயின் அது எம்டி ஆனாலும் கூட அவர் திரும்ப வரலை. ஸோ அந்த மொமெண்ட் அவள் வந்து சுற்றி பார்க்குறா, ஏதாவது ஒரு இடத்துல அவர் தெரிய மாட்டாரா, அவர் வந்துட மாட்டாரா, அட்லீஸ்ட் அந்த பூவெல்லாம் அந்த செடியில் இருக்கும்போது வரலைனாலும் இப்போ அது எம்டி ஆகிடுச்சு, நீங்கள் போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடுச்சு, இப்போவும் நீங்கள் வரலையே அப்படின்னு சொல்லி அவள் சுற்றி பார்க்குறா. அப்போது அந்த எம்டியான ட்ரீ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, அவளோட ஹோப். அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே பூக்கும்போது அவளுக்கு நிறைய ஹோப் இருக்கும், கண்டிப்பாக திரும்ப வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ளார்ஸ் ஒன்று ஒன்றா கீழே விழும்போது அவளோட ஹோப்புமே ஃபேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ நடந்தும் அவன் திரும்ப வராதப்போ, இவ்வளோ நாட்கள் கடந்து போனாலும், அவளோட ஹோப் அவளை விட்டு போனாலும் ஸ்டில் அவள் வந்து வெயிட் பண்ணுறா. அவங்க வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறா. verse 20 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவளை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே சொல்கிறாங்க, நீ ஒருவேளை அவனை தேடி போகணும்னு நினச்சேன்னா அந்த ஒரு ஃபாரஸ்ட்டோட பாத் இருக்குது இல்லையா, அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும், நீ போனேன்னா திரும்பி வர்றதுக்கு உனக்கு வழி தெரியாது, அந்த வழியெல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கிறதுனால உன்னால் ப்ராப்பராக அந்த டெஸ்டினியை ரீச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவன் என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய இமோஷன்ஸ், அவர் எங்கே போனாருன்னு தெரியல, எப்போ வருவார், அவர் சேஃபாக இருக்கிறாரா, என்ன ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய குவெஷன்ஸ் எனக்குள்ளே இருக்குது, ஒரு லாங்கிங் எனக்குள்ளே இருக்குது. ஸோ எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இமோஷன்ஸை விட இந்த பாத் ரொம்ப டேஞ்சரஸாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்காது அப்படின்றத அவள் ஃபீல் பண்ணுறான். விச் மீன்ஸ் இந்த பாத்தில் அவளுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்கான விஷயங்கள் நடந்தாலும், எவ்வளோ டேஞ்சரஸாக இருந்தாலும், அதை விட நான் நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கிறேன், என்னோடய மைண்டில் என்னோடய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பெயினை விட அது பெருசாக இருக்காது அப்படின்றத சொல்கிறாள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அவள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறா. அவளோட பார்ட்னர் அவள் கூட இல்லாததுனால அவளோட ஹார்ட் வந்துட்டு ஒரு திக் ஃபாரஸ்ட் மாதிரி, கம்ப்ளீட்டாக டார்க்னஸால் ஃபில் ஆன மாதிரி, எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியாதது மாதிரி, அவ்வளோ திக்கான ஒரு ஃபாரஸ்ட் எவ்வளோ டேஞ்சரஸாக ஸ்கேரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவளோட ஹார்ட் ரொம்ப ஹெவியாகவும் டார்க்காகவும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இமோஷனல் ஜேர்னியை வந்து கன்வே பண்ணுறாங்க. ஒரு ரோடு எவ்வளோ லாங்காக இருக்கும், அதில் வந்து உனக்கு பாதை தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, ஆனால் அதை விட என்னோட இமோஷனல் ஜேர்னி வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாள். தென் அவளோட டிசையர்ஸ், இப்போது ட்ரீஸ் எல்லாமே ஃபாரஸ்ட்டில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இல்லையா, உன்னோட நிழல் இன்னொன்று மேலே விழுற மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த நிழலாக தான் இருக்கும், கம்ப்ளீட்டாக அது டார்க்னஸ், மார்னிங் நம்ம போனாலுமே அது டார்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவளோட ஹார்ட்டுமே கம்ப்ளீட்டாக டிசையர்ஸால் ஃபில்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு சில விஷயங்கள் வேணும், அவங்க பார்ட்னர் எப்போ திரும்ப வருவாங்கன்றது தெரியணும், அவர் சேஃபாக இருக்காரான்றது தெரியணும், லாயல்ட்டி இங்கே மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால ஹார்ட் ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாள். ஸோ அவளோட சேட்னஸ் வந்து டே பை டே அது இன்னும் வளர்ந்துட்டே இருக்கே தவிர குறைய மாட்டிருக்கு.
ரியல் பாத் அப்படின்றது வந்து என்னதான் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அதை விட என்னோட மென்டலி நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறேன், மென்டலி நான் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த ஃபிசிக்கல் பாத் வந்து என்னை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவன் நம்புறான். வேர்ஸ் 27 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த ரிவர் பெட்டை பார்த்து பேசிகிட்டே இருக்கிற, அது ரொம்ப ட்ரை ஆகி போயிருக்குது. பாலைவனத்துலலாம் நம்ம பார்த்தோம் டெசர்ட் ஏரியாவில் கண்டிப்பாக அங்கே தண்ணியெல்லாம் இருக்காது இல்லையா, ஸோ அந்த ரிவர் பெட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி போயிருக்கு. ஆனால் அதை பார்த்து நீ பேசிகிட்டே இருக்கிற, நீ என்ன நினைக்கிற, உன்னோட லவர் பேரை சொல்லி நீ கத்துனா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்லாம் உனக்கு ஆன்சர் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா, எதுவுமே ஆன்சர் பண்ண போகிறதில்ல, ஆனால் நீ ஏன் அவனோட பேரை சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அவள் என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, நான் தனியாக இருக்கிறேன், என்னோட பார்ட்னர் என் கூட இல்லை, நான் தனியாக இருக்கிறதுனால மேபி நான் இந்த நேச்சர் கிட்ட பேசுகிறது மூலமாக, இந்த ரிவர் பெட் கிட்டேயோ ஸ்டோன்ஸ் கிட்டேயோ பேசுகிறது மூலமாக ஏதோ ஒரு மேஜிக் நடந்து அதெல்லாம் திரும்ப அவரை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புறா. ஸோ எல்லாமே நம்பிக்கை தான் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு டீப்பாக அதை நம்புகிறோமோ அதில் தான் இருக்குது. அந்த மாதிரி இவளும் ஒருவேளை அந்த ஸ்டோனோ ரிவர் பெட்டோ அந்த ஏரோ எதுவாக இருந்தாலும் அவரை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துரும்னு சொல்லி அவன் நம்புறா. அதனால் அங்கே உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறா. ஸோ அந்த ட்ரையான லேண்ட் கூட ஒருவேளை என்னோட பெயினை கேட்டு அது வந்து எனக்காக அவரை கூட்டிகிட்டு வரலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்கலன்றது தான் உண்மை. அது எல்லாமே உயிரில்லாத பொருள், அதால் இவளுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, இவளை கன்சோல் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் அவள் ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. அவள் ஃப்ரெண்டு வந்து லாஜிக்கலாக பேசினாலும் இமோஷ்னலி இவன் அந்த நேச்சரோட கனெக்டடாக இருக்கிறா. அதனால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறா. அவளோட வாய்ஸ் வந்து அந்த சைலண்ட்டான இடத்துல எல்லா இடமுமே எக்கோ ஆகுது. அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரேயர் மாதிரி. இப்போ கடவுள்கிட்ட நம்ம அவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோம், ஆனால் நமக்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஆக்ஷன்ஸ் மூலமாக ஆன்சர் கிடைக்குமே தவிர கடவுள் நம்மக்கிட்ட டைரெக்டாக பேச மாட்டார் இல்லையா. அந்த மாதிரி இவளும் நம்புறா, அந்த நேச்சர் கிட்ட பேசுகிறேன், அது எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம், ஆனால் ஆக்ஷன்ஸில் ஒருவேளை அவர் என்கிட்ட திரும்ப வரலாம் அப்படின்ற மாதிரி அவள் நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்கிறா. நேச்சர் வந்து அமைதியாக தான் இருக்குது. அந்த அமைதியிலையும் அவளோட பெயினை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, எந்த அளவுக்கு அவள் ஹர்ட்டாக இருந்தால், எந்த அளவுக்கு அவள் லோன்லியாக ஃபீல் பண்ணால் இந்த மாதிரி நேச்சரோட அவள் வந்து ஆன்சர் கிடைக்கலனாலும் பேசிகிட்டு இருப்பாள். வேர்ஸ் 37 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கேர்ள் சொல்கிறா, நான் வந்து ஒரு டீர் மாதிரி, ஒரு லேண்ட் ஃபுல்லாக ஃபயர், அவ்வளோ ஹீட் இருக்குது, நெருப்பு மாதிரி எல்லா இடமும் எரிஞ்சிட்ருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மான் வந்து பொதுவாக நம்ம எதுக்காக கம்பேர் பண்ணுவோம், ஒரு சாஃப்ட்னஸ், ஜென்டில், காம், இந்த மாதிரி ரொம்ப பொலைட்டான, ரொம்ப காமான, பீஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு தான் நம்ம டீர் வந்து கம்பேர் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு கேர்ள் வந்துட்டு இப்படி லேண்ட் ஆஃப் ஃபயர், நெருப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி தான் என்னோடய லைஃப் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அப்போ அந்த டீரால் வேற எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியும், ஏதோ ஒரு ட்ரீஸ் பின்னாடியோ இல்லை வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் அந்த சன்னை வந்து அவாய்ட் பண்ண முடியும், அந்த சன் தரக்கூடிய அந்த ஹீட்டில் இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனாலும் த பர்சன் ஷீ லவ்ஸ், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச, அவளை ரொம்ப நேசிக்கிற, இவளும் நேசிக்கிற ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபயருக்குள்ளே போயிட்டாங்க. இவளை திரும்பி கூட பார்க்காம அந்த ஃபயருக்குள்ளே போயிட்டாங்க. அப்படியே அவர் போனதுக்கப்புறமா நான் எப்படி இல்லை எனக்கு இந்த ஹீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மரத்து பின்னாடி நான் ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும், அவர் இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு தானே நானும் நினைப்பேன். ஸோ இந்த ஹார்ட்டான லேண்ட் வந்து என்னோட ஹார்ட்டை அதே மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்குது. வெளியே பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்குதோ அதே மாதிரி தான் என்னோட ஹார்ட்குள்ளேயும் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மான் வந்து அந்த ஹீட்டான ஒரு லேண்டில் நின்று அது எவ்வளோ ஃபீல் பண்ணுமோ, எவ்வளோ அதுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குமோ அதே மாதிரி தான் அவர் திரும்ப வராதது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அந்த பெயின் வந்து எங்கேயுமே போக மாட்டிருக்கு, அவகிட்டே இருக்குது, எல்லா இடத்துலையும் அந்த பெயின் இருக்குது, எங்கே பார்த்தாலும் அவரோட மெமரிஸ். ஸோ அதனால் எனக்குமே ஒரு பர்னிங்கான ஃபீல் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த டெசர்ட் ஏரியாவில், மிடில் ஆஃப் தி டெசர்ட்டில் அவள் இருக்கிறா அப்படின்னா அதில் அவளோட லவ் வந்து பேர்ன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாள். ஸோ இது எல்லாமே அவளோட பார்ட்னர் கிட்ட அவள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள். பட் அவன் வந்து பக்கத்தில் இல்லாததுனால அவள் ஃப்ரெண்டு கிட்டேயும் தனிமையிலையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கா. வேர்ஸ் 135 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறா, அவள் என்றைக்குமே அழுததே கிடையாது, அவளுக்குள்ளே அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அவ்வளோ பெயின் இருக்குது, அவ்வளோ லாங்கிங் இருக்குது, அவ்வளோ குவெஷன்ஸ் கூட இருக்குது, இருந்தாலுமே அவள் அழவே இல்லை, அவளோட பார்ட்னர் வரவே இல்லைன்னு சொல்லி புலம்புறாலே தவிர அழமாட்றா அப்படின்றத சொல்கிறா. அவளோட ஐஸ் எல்லாமே அவ்வளோ ட்ரையாக இருக்குது, ஒரு ட்ரையான பாயிண்ட். டெசர்ட் ஏரியாவில் தண்ணியே இருக்காது இல்லையா, எல்லா இடமே ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ ரொம்ப காலம் ஒரு பஞ்சம் வருது, வறட்சி வருது, அதுக்கப்புறமா அந்த இடம் வந்து எப்படி வறண்டு போய் இருக்குமோ, ட்ரையாக இருக்குமோ அதே மாதிரி தான் அவளோட கண் இருக்குது. கொஞ்சம் கூட அது பெட்டாகவே இல்லை, அவள் அழவே இல்லை அப்படின்றத சொல்கிறாள். அவளுக்கும் நிறைய கிராக்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து அவளோட ஃபேஸ்லேயா இருக்கட்டும், அவளோட ஹார்ட்லேயா இருக்கட்டும், நிறைய கிராக்ஸ் இருக்குது. ஏன்னா அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறா, ரொம்ப சைலண்ட்டாக வெயிட் பண்ணுறா. ரொம்ப நாள் ஆச்சு, அவன் வரேன்னு சொன்ன அந்த டைம் எல்லாம் கடந்து போயாச்சு. அவளோட ஹார்ட் அழுதுட்டு இருக்குது, அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் அதை வெளியே காமிச்சிக்க மாட்றா. எப்படி ஒரு கிரவுண்ட் வந்து ரெயின் வேணும்னு சொல்லி ஏங்குமோ அதே மாதிரி அவளோட பார்ட்னர் வரணும்னு சொல்லி அவளுக்குள்ள அவ்வளோ ஏக்கம் இருக்குது. அது அவளை அவ்வளோ ஹர்ட் பண்ணாலுமே வெளியே காமிச்சிக்காமல் ஒரு லைஃப்லெஸ்ஸான ஒரு கேர்ள் மாதிரி அவள் இருக்கிறா அப்படின்றத ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து பாலை திணை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நெய்தல் திணையில் வேர்ஸ் 49 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஸ்கேரி ஃபார் த கேர்ள்
ஸோ அந்த ஹீரோயின் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட பார்ட்னர் வந்து கடலுக்கு போயிருக்கிறாங்க. இந்த நெய்தல் திணையில மக்கள் எல்லாருமே கடலை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அவங்க மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும், அதை சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வச்சு தான் அவங்களோட லைஃப் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கடலுக்கு போயிருக்கிறாங்க. அதை நினச்சி இவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போது மரியான் மூவியாக இருக்கட்டும், நீர் பறவையாக இருக்கட்டும், இந்த மாதிரி மூவிஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு ஒர்க் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இல்லையா. என்னதான் அது அவங்களோட ஐடென்டிட்டியாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அங்கே இறந்து போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ஒர்க் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அவங்கள ஈஸியாக பார்த்துடலாம். பட் அந்த ஒர்க் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அந்த மாதிரி மூவிஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு திரும்ப வர லேட் ஆகிடுச்சு அப்படின்ன உடனே இந்த ஹீரோயின் போயிட்டு அந்த கடல்கிட்ட நின்று பார்க்குறாங்க. அந்த ஒயிட் கேப்டு வேவ்ஸ் பார்க்கும்போது அப்படியே ஃபோம்ஸ் மாதிரி அது ஒயிட் கலரில் நிறைய நுரையா வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒயிட் கேப் வியர் பண்ண மாதிரி வரக்கூடிய வேவ்ஸாக இருக்கட்டும், அந்த சால்ட்டி ஏராக இருக்கட்டும், எல்லாமே இவளை டச் பண்ணுது. ஆனால் எதுவுமே இவளுக்கு ஆன்சர் பண்ணலை. இவள் வந்து நேச்சர்கிட்ட இருந்து அந்த ஒரு ஆன்சரை எதிர்பார்க்குறா. அவர் எங்கே போனார், அவர் திரும்ப வருவாரா, எப்போ வருவார், இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் அவள் எதிர்பார்க்குறா. அந்த நேச்சர் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படியே அது உறைஞ்சி போய் இல்லை இல்லையா. வேவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, காற்றடிக்குது, அவளுக்கு அந்த நாய்ஸ் கேட்குது. ஸோ அந்த மாதிரி அது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டில் அது அலைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்போது எனக்கு ஏன் ஆன்சர் பண்ணலை அப்படின்ற ஒரு ஃபீல் அவளுக்குள்ளே இருக்குது. எந்த ஒரு வேர்டுமே அது சொல்ல மாட்டிருக்குது. நான் இவ்வளோ சத்தமாக அவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறேன், அவரோட பேரை சொல்கிறேன், பட் எந்த ஆன்சரும் நேச்சர்கிட்ட இருந்து எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுறா. அந்த ஓஷன் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஓஷனாக இருக்குது. கடல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது 2 விதத்தில் இருக்குது. போத் பாத் அண்ட் ஆல்சோ வால். நம்ம வந்து கடல் வழியாக இப்போ ஒரு போட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அடுத்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு அது நமக்கு பாதையை அமைச்சு கொடுக்கும் இல்லையா. போட் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணி அடுத்த இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி அது ஒரு வால் மாதிரியும் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊருக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நமக்கும் ஒரு வால் மாதிரி இருக்குது. நம்ம அங்கே போக முடியாத மாதிரி அது ஒரு வாலாகவும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ரோல் அது ப்ளே பண்ணிகிட்ருக்குது. ஸோ அவள் நேச்சரை பார்க்குறா, அது மேலே அவளுக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அதனால் அவள் பேசுகிறா, கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் கிடைக்கும், ஏதோ ஒரு விதத்தில் என்னோட ப்ரேயர், என்னோட இந்த வேர்ட்ஸ் என்னோட பார்ட்னரை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவள் நம்புறதுனால அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறா. ஆனால் அந்த விண்டாக இருக்கட்டும், வேவ்ஸாக இருக்கட்டும், எதுவுமே அவளோட லாங்கிங்க்கு ஆன்சர் கொடுக்கல. அதால் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் ஹோப் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஹோப் அவளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. மற்றபடி எந்த ஆன்சர்ஸுமே அவளுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வேர்ஸ் 57 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கேர்ள் வந்து ரொம்ப சேடாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறா. அந்த போட் எடுத்துகிட்டு அவர் போகும்போது அந்த போட் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகும் இல்லையா, தூரம் போக போக. ஸோ அந்த மாதிரி மறைஞ்சு போகும்போது அவள் அவ்வளோ சேட்னஸோடு அதை பார்த்துட்டே இருக்கிறா. ஸோ அப்போது அவரை வழி அனுப்பி வைக்கும்போது பார்த்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் ஸ்டில் அவளோட மனசுக்குள்ளே இருக்குது. இன்னும் அவன் திரும்ப வரலை. இப்போ வரைக்கும் அதையே நினச்சி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் வீக்காகவும் அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறா. பீச் சைட்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த சாண்ட் வந்து ஒரு இடத்துல இருக்காது. ஃபுல்லாக மண்ணல்லி நம்ம மேலே போடுற மாதிரி அப்படி காற்றடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த சாண்ட் எப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக அது மூவ் ஆகிட்டே இருக்குதோ அதே மாதிரி தான் என்னோடய ஹார்ட் இருக்குது. ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, காமாக இல்லை, பீஸ் அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்றத சொல்கிறா. ஸோ அந்த விண்ட் வந்து எவ்ரி டைம் எப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குதோ அதே மாதிரி தான் இவளோட அந்த டிசையர் லுக்காக இருக்கட்டும், சேட்னஸாக இருக்கட்டும், அதுவும் ரெஸ்ட்லெஸ்ஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கே தவிர அது மறைஞ்சு போக மாட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறா. ஸோ அந்த விண்ட் எல்லாம் ப்ளோ ஆகி அந்த மண்ணை வந்து மேலேயும் கீழேயும் கொண்டு வர்ற மாதிரி இவளோட ஹார்ட்லேயும் அந்த ஒரு வேவரியான ஃபீல் தான் இருக்கே தவிர அது வந்து காமாக இல்லை அப்படின்றத சொல்கிறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவளால் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறா. அவளோட பார்ட்னர் திரும்பி வராததுனால அவளுக்குள்ளே அவ்வளோ சோகம் இருக்குது. பீஸ் அப்படின்றது அவகிட்ட இல்லவே இல்லை. ரொம்ப நாளாக அவள் இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக தான் இருக்கிறா. இது எல்லாமே அவளோட ஃப்ரெண்டுக்கு தெரியுது. ஸோ அவள் என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, ரொம்ப நாள் அவள் இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவளுக்கு சேஃப் கிடையாது இல்லையா. எப்போவுமே நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஃபிசிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஹெல்த் கண்டிஷனும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம மென்டலி நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ஈச் பாசிங் மொமெண்ட் டைம் கடந்து போக போக அவரோட அந்த ஒரு டிலே, அவர் வராதது வந்து இவளோட ஹார்ட்டை இன்னும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது, இன்னும் ஹெவி ஆக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. வேர்ஸ் 92 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் ஸ்டில் ஃப்ரெஷ். அவன் ஃபர்ஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு சேலிங் போனான் இல்லையா, அப்படி போகும்போது அவனை எப்படி பார்த்தாலோ அது வந்து இப்போ வரைக்கும் அவன் மைண்டில் அப்படியே இருக்குது. அவன் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னா, அலை வந்து எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அது வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அடுத்த அலை வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன், ஸோ அதனால் நீ ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறான். லவ்வில் நிறைய ஸ்வீட்டான நிறைய லைஸ் எல்லாம் இருக்கும், ஃபேக்கான நிறைய ப்ராமிஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவன் ஜஸ்ட் அதை ஒரு விளையாட்டாக அடுத்த அலை வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவன் சொல்லிட்டு போய் நிறைய அலைகள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அவன் வரவே இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறான். அவளுக்கும் தெரியும் அடுத்த அலை வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் திரும்ப வர முடியாதுன்றது. இருந்தாலும் அது ஒரு டைம் பீரியட், சீக்கிரமே வந்துடுவேன் அப்படின்றது தான் அவன் வந்து ஒரு பொயட்டிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த வேவ்ஸோட கம்பேர் பண்ணுறான். ஆனால் நிறைய அலை வந்து போயாச்சு, பட் இன்னுமே அவன் திரும்ப வரலை அப்படின்றத அவன் நினச்சி பார்த்துட்ருக்கிறான். ஸோ டைம் பாஸ் ஆகும்போது அவளோட ஹோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. அவளோட ஹார்ட் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது.
அவள் வந்து எப்போவும் கேட்டுட்டு இருக்கிற கடற்கரையில் நிறைய சங்கு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சங்கு எடுத்து பார்த்தானா எப்போவும் அதை காது கிட்ட வச்சு கேட்குறது, அவளோட மேன் பேசுகிற மாதிரி அவளுக்கு கேட்குறது, இல்லை அந்த வேவ்ஸ் ஏற்படுத்துகிற சத்தமாக இருக்கட்டும், அந்த சங்குலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஏரோட சத்தமாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி அவளுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சோ இப்போ எல்லாமே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அந்த சங்கு வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு, மண்ணால் அது ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த சங்கு எடுத்து காதில் வச்சு கேட்குறதுக்கெல்லாம் அவளுக்கு டைம் இல்லை. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறா அவன் வருவான் அப்படின்றதுக்காக. பட் நேச்சரில் தான் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கே தவிர அவன் வரவே இல்லை அப்படின்றது சொல்கிறா. ஸோ டைம் போக போக அவளோட ஹோப் வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்குது. அந்த சீல வந்து மூவிங் இருந்துகிட்டே இருக்குது, மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, நிறைய அலைகள் வந்து போயிட்டே இருக்கே தவிர இவளோட ப்ராமிஸ் வந்து காப்பாற்றப்படலை, அவன் திரும்ப வரலை அப்படின்றத சொல்கிறா. தென் வேர்ஸ் 97 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி நைட் எல்லா நாளும் நைட் அவள் அந்த சீஷோரில் போய் நிற்பா. நைட்டு தான் மோஸ்ட்லி அவங்க திரும்ப வருவாங்க அந்த ஃபிஷ்ஷிங் எல்லாம் முடிச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி அவன் திரும்ப வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி அவள் டெய்லி போய் நிற்கிறா. ஈவன் நைட் டைமில் சீ வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அலைகள் எல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கும், காற்று அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கிற அந்த டைமில் கூட அவனுக்காக போய் அவள் வெயிட் பண்ணுவாள். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறா, எவ்வளோ ட்ரபிள் அவள் ஃபேஸ் பண்ணுறா, இதெல்லாம் அவளுக்கு தேவை கிடையாது. என்ன ஃபேஸ் பண்ணாலுமே அவளோட லவ் வந்து ஷேக் ஆகாத மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிறா. எவ்ரி நைட் அங்கே போய் வெயிட் பண்ணுறா. எப்படி வந்து கடற்கரையில் பெரிய பாறையெல்லாம் இருக்கும் இல்லையா, வேவ்ஸ் எல்லாம் வேகமாக போய் அதில் மோதிட்டே இருக்கும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது மோதுதோ அதே மாதிரி இவளோட ஹார்ட் வந்து அதிகமாக துடிச்சிட்டே இருக்குது. அந்த ஒரு பீட்டிங், பதட்டத்தினால வரக்கூடிய அந்த ஒரு பீட்டிங் வந்து இவளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவள் அந்த ரஃப்பான வேவ்ஸ்க்கு நடுவுலையும் ஹோப்போடு அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறா. என்றைக்குமே அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவள் திரும்ப வீட்டுக்கு போனதே இல்லை, வருவான்ற நம்பிக்கையோடையே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஸோ எப்படி அந்த கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ராக் வந்து டே பை டே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குதோ அதே மாதிரி டே பை டே வெயிட் பண்ண அவளோட லவ்வும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கே தவிர வீக் ஆகலை. ஹோப் வேணால் ஃபேட் ஆகலாம், பட் அவன் மேலே இருக்கக்கூடிய லவ் வந்து ஃபேட் ஆகலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் அந்த சீ வந்து அவ்வளோ ரஃப்பாக இருந்தாலும் அவளோட ஃபீலிங்ஸும் அதுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, ரஃப்பாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளை ரொம்ப லவ் பண்ணுறா. அவளுக்கு தெரியும் அவளோட ஃப்ரெண்ட் சஃபர் பண்ணிட்டு இருக்கிறா, அவளோட பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னு. ஸோ அவளுமே கஷ்டப்படுறா, ஃப்ரெண்டுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும், அவன் திரும்ப வரணும், ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்ற மாதிரி அவளுமே நினச்சிட்டு இருக்கிறா. வேர்ஸ் 102 என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டே டைம்லையாக இருக்கட்டும் நைட் டைம்லையாக இருக்கட்டும் அவன் நின்று பார்த்துட்டே இருக்கிறான் அந்த போட் வந்து வர்றது. நிறைய பேர் சேலிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபிஷிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா போட்டையுமே அவள் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாள். அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு போட்டில் என்னோட பார்ட்னரையும் அவங்க கூட்டிகிட்டு வந்துட மாட்டாங்களா, அவனோட போட்டும் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாள். பட் அலைகள் தான் நிறைய வந்துட்டே இருக்கே தவிர அவன் வந்த மாதிரியே இல்லை. எவ்ரிடே அவள் வெயிட் பண்ணுறா. எவ்ரிடே அந்த சீஷோர் அப்படியே தான் இருக்குது, நிறைய போட்ஸ் வந்து போகுது, ஆனால் அவனோட போட்டோ அவனோ வரவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த சீ வந்து மூவ் ஆகிட்டே இருந்தாலும் வேவ்ஸ் மூவ் ஆகிட்டே இருந்தாலும் அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறா. அவளுக்கு தெரியும் அவன் என்னைக்காவது ஒரு நாள் வருவான், எப்போன்றது தெரியாது, வரும்போது நான் வெயிட் பண்ணணும், இங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறா. நிறைய போட்ஸ் வந்து போகுது, பட் அவன் வரலை. பட் அவள் ஹோப்போட அந்த லவ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜ் ஆஃப் லவ், ஒரு லாங்கிங், பயங்கரமான ஒரு பெயினோட அவன் நின்றுட்டுருக்கிறா அவன் வருவான்னு சொல்லி. ஸோ அந்த நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோயினோட பெயின் என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த செப்பரேஷனுக்கு நடுவில் எப்படி அவங்க அந்த லவ்வை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்